ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆகிடுவேன். SLA Institute, a right way to IT job. Contact 8870767784. தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ அவர்களே. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்க, மகிழ்ச்சியா இருக்க, நலமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க சார்? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் சிறப்பு மகிழ்ச்சியா இருக்கிறேன். கதை கேட்க நாங்களும் ரெடி ஆயிட்டோம். நிச்சயமா இன்னைக்கு கதை என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையன் கடை வீதியோரம் என்ன பண்றான், போயிட்டு இருக்கிறான். போறப்ப பார்த்தா ஒரு லக்ஸுரியஸ் கார், ரொம்ப ஒரு விலை உயர்ந்த கார், ரொம்ப சொகுசு கார் ஒன்று அந்த கடை வீதியில என்ன பண்றான் பார்க்கறான். இவனுக்கு ரொம்ப அந்த கார் இவனை என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. அந்த காரை வச்ச கண்ணு வாங்காம அதை ரசிச்சு என்ன பண்றான், பார்த்துட்டே இருக்கிறான். அவ்வளோ கொள்ளை அழகோட அந்த கார் என்ன பண்ணுது இருக்குது. அப்போ அந்த பக்கத்துல இருந்த கடையில திறந்துட்டு ஒரு பணக்கார பையன், அவனை தோட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சு ரொம்ப மிடுக்கா நல்ல பணக்கார பையன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கார்கிட்ட அவன் தான் அந்த காருடைய ஓனர். காரை என்ன பண்றான், திறக்க போறான். அப்படி திறந்துட்டு இப்படி ஏதாவது திரும்ப பார்த்தா ஒரு பையன் அந்த காரை நின்று மெய் மறந்து பார்த்துட்டு இருக்க என்ன பண்றான் பார்க்கறான். என்னடா தம்பி, உனக்கு கார் ரொம்ப பிடிச்சிருக்குதா அப்படின்னு. ஆமா, எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனுடைய கலர், அதனுடைய ஸ்டைல், அதனுடைய டிசைன் எல்லாமே ரொம்ப அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கார் இது உங்களோடதா அப்படின்னு. என்னோட கார் தான், பட் என்னோட அண்ணன் எனக்கு இதை என்ன பண்ணான், என்னோட பிறந்தநாள் பரிசு எனக்கு என்ன பண்ணான், வாங்கி கொடுத்தான் அப்படின்னு. இன்னும் அவனுடைய கண்கள் ஆச்சரியத்துல என்ன பண்ணுதுன்னா விரியுது. இதை கவனிச்சு அந்த பணக்கார இளைஞன் அந்த கிட்ட, உனக்கு அதே மாதிரி ஒரு அண்ணன் வேணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னா. அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்லியிருக்கேன், எனக்கு அதே மாதிரி அண்ணன் வேண்டாம், நான் அந்த அண்ணனா என்ன பண்ணணும், இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ இதுதான் எண்ண ஓட்டங்கள். நாம எப்படி நம்முடைய எண்ண ஓட்டங்களை கையாளுகிறோம், பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில கையாளுகிறோமா, இல்ல கொடுக்கக்கூடிய நிலையில கையாளுகிறோமா? இதுல இது சரி இது தப்புன்னு கிடையவே கிடையாது. நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறத நம்ம தெரிந்து கொண்டா போதுமானது. கண்டிப்பா நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பதை இந்த கதையின் வழியா நம்மளுக்கு உணர்த்துகின்றது. இந்த கதையை நம்ம அற்புதமா ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி நம்மளுடைய இந்த நாளையும் ஆரம்பிச்சுலாம் இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கில்லா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. கேட்கிறேன், தேடுகிறேன், தட்டுகிறேன் தெய்வமே. தினம் ஒரு வரம் வேண்டும், தீர்க்கமாய் தினம் வேண்டும், தீங்கிலா உளம் வேண்டும், தீர்ப்பிடாத மனம் வேண்டும் இயேசுவே. விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன், கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன். கடுகளவு விசுவாசம் தேவை என்று ஓடி வந்தேன், கரையாத கல்மனமும் கரைந்திட காத்திருந்தேன்.
விதமான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. சில பேருக்கு, ஏன் பல பேருக்கே கடந்து போன நாட்கள் ஒரு கசப்பான ஒரு பாடமா இருந்திருக்கலாம். இனி வரப்போகும் நாட்கள் ஒரு அழகான கனவாகவும் இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு அழகான கனவாக நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டும் அப்படின்னா நாம் சிந்திக்கின்ற அத்தனை சிந்தனைகளுமே நற்சிந்தனைகளாக இருக்க வேண்டும். நம்மளுடைய செயல்களும் அப்படிப்பட்டதாக அமையும். ஸோ அந்த வழியில இன்றைய ஒவ்வொரு நாளுமே கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் வழியாக நம்ம நற்சிந்தனைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் என்ன சிந்தனையை சிந்திக்க போறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னா, உலகில் வாழ்ந்த மாபெரும் மனிதர்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த வேற வேற வார்த்தைகள்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா நம்முடைய விவிலியத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவியால் நீ அழைக்கிறாயோ அதே அளவியால் உனக்கு அழைக்கப்படும் அப்படின்னு. அப்ப நாம என்ன செய்யறோமோ அதே தான் நமக்கும் என்ன கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு வருஷம் சொல்றாங்க, நம்ம எதை இன்னைக்கு இந்த உலகத்திற்கு அனுப்புகிறோமோ அதையே நாம் பெற்றுக்கொள்கிறோம். இது அதே விஷயம் வேற வார்த்தை. இதுல எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று என்ன அப்படின்னா, நீ எதுவாக ஆக வேண்டும் என எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய் அப்படிங்கிற ஒரு கோட்ஸ், ஒரு பொன்மொழி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா நம்முடைய எண்ணங்களுக்கு சக்தி உண்டு. நம்ம இன்னைக்கு எந்த ஒரு செயலையும் நம்ம சிந்திக்காம எண்ணாமலும் என்ன பண்றதுல செய்யறதுனால சொல்லிக்கலாம், நான் அதை கொஞ்சம் கூட யோசிக்காம பண்ணிட்டேன்னு சொல்லி. அப்படி கிடையவே கிடையாது. ஏதோ நம்ம மைண்ட்ல அந்த ஒரு தாட் ஃபர்ஸ்ட் எண்ணங்கள் உதிக்க போய் தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அதை செஞ்சிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் எடுத்து படிக்கிறதோ இல்ல விரும்பிய பள்ளியை தேர்ந்தெடுப்பதோ விரும்பிய பாடத்தை தேர்ந்தெடுப்பதோ ஏதோ ஒரு சில விஷயங்கள் நமக்கு என்ன இருக்கு, எண்ணம் தோன்றி இருந்ததுனாலதான் என்ன பண்ணிருக்கிறோம், அதை நம்ம எதையுமே நம்ம எண்ணங்கள் தோன்றாம அது செயலாக வடிவம் பெறுவது கிடையாது. அப்போ நாம் எதை எண்ணுகிறோமோ எதுவாக ஆக வேண்டும் என எண்ணுகிறோமோ அதுவாகவே நம்ம ஆகின்றோம். ஸோ அப்போ இன்னைக்கு நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் அதுதான். அப்போ என்னோட எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நம்ம பல நேரங்கள் சொல்லியிருக்கோம், நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. சரி, ஓகே, பாசிட்டிவா திங்க் பண்ண சந்தோஷம் எல்லாம் எப்படி பாசிட்டிவா திங்க் பண்றது எனக்கு தெரியல. அப்போ சில விஷயங்கள் நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ண ஓட்டங்களை மைண்ட்ல என்ன பண்ணிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது தப்பே கிடையாது. அப்படிப்பட்ட என் வாழ்வை மாற்றக்கூடிய எண்ணங்கள் என்ன? முதல் விஷயம், ஒவ்வொரு நாளினுடைய தொடக்கத்தையுமே ஒரு புதிய நாளிற்கான தொடக்கம், புதிய மாற்றத்திற்கான தொடக்கம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை என்னுடைய சிந்தனையில் வளர்த்துக் கொள்ள வேண்டும், பதிவு பண்ணி வச்சுக்கொள்ள வேண்டும், பதிவு செய்து கொள்ள வேண்டும். இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒவ்வொரு நாள் எந்திக்கின்ற பொழுது காலைல என் மைண்ட்ல ஓடக்கூடிய எண்ணம், இந்த நாள் என்னுடைய வாழ்வின் மாற்றத்திற்கான புதிய ஒரு நாள். ஏன்னா கடந்த காலத்தை என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. அதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. சில திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைம் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டைம் மிஷின் செட் பண்ணி நான் ரிவர்ஸ்ல போய் மாத்திட்டு வரங்கிற வாய்ப்பு கிடையவே கிடையாது. சோ அப்படிப்பட்ட சூழலில் இன்னைக்கு உதயமாகக்கூடிய இந்த புதிய நாள் என்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கான நாள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் ஸ்ட்ராங்கா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நாள்ல எனக்கு ஆக்கப்பூர்வமா செய்யறதுக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணுங்கிற அடுத்த கேள்விகள் எனக்குள்ள என்ன ஆகும், எழுப்ப தொடங்கும். அந்த கேள்விகளுக்கான விடைகள் அடுத்து என்ன பண்ணுவோம், செயல்படுவோம், பெறுவோம். கண்டிப்பா அடுத்த பதிவு என்னவா இருக்க போகுது, என்ன ஓட்டங்களை குறித்து அப்படின்றத நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். எனக்கு ஆறுதல் அளித்துள்ளி, இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுக்களிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள், தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். ஆண்டவரே உம் சீனம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளி, ஆண்டவரே உம் சீனம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளி. இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, அன்னை மரியாளுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் யாவரையும்
தினமொரு திருப்பாடல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் தியானிக்கிற திருப்பாடல் இல்லை, மாறாக அது எசாயா புத்தகம் அதிகாரம் 12 ஒரு நன்றியின் பாடலாக இந்த பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவா, என் குற்றங்களையும் என்னுடைய தவறுகளையும் என்னுடைய பாவங்களையும் நீர் மறந்து விட்டீர், உம்முடைய கோப கனல் தணிந்து விட்டது என்கின்ற அந்த நன்றி பாடலை எசாயா பாடுவதாக இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வசனம் 2, இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன், நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரே என் பாடல், என் மீட்பு அவரே என்கின்ற இந்த குறிப்பிட்ட வசனத்தில் துவங்குகிற இந்த தியான பாடலானது நமக்கு எடுத்து காட்டுகிற வார்த்தை என்னவென்றால், இறைவனே என் மீட்பு, அவரே என் வழி, அவரே என் ஒளி என்பதனுடைய மறுபொருளாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் இறைவன் நம்மை மன்னிக்கிறார். நாம் செய்த எல்லா குற்றங்களையும் எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிறார் என்கின்ற ஒரு உத்வேகமாக, ஒரு நிச்சய வார்த்தையாக இந்த வார்த்தை நமக்கு அமைகிறது. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்து விட்டோமே, துரோகம் செய்து விட்டோமே, கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழவில்லையே என நாம் நம்மையே தாழ்த்தி கொள்கிற பொழுது இந்த குறிப்பிட்ட வசனம், இந்த குறிப்பிட்ட இந்த எசாயா 12ஆம் அதிகாரம் நமக்கு ஒரு உத்வேகமாக இருந்து, இல்லை, இறைவன் உன்னுடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்கிறார், உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், நீ அவனுடைய பிள்ளையாக, உன்னுடைய மகனாக, அவருடைய மகளாக வாழ ஒரு அழைப்பு விடுக்கிறார், ஒரு மறுவாழ்வுக்கான அழைப்பு தருகிறார் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதன் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இறைவன் நிச்சயம் நம்முடைய கோபங்களை மனக்கண் முன் வைப்பதில்லை, மாறாக அவர் நம்மை மன்னிக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்கிறார். காரணம், அவரே நமக்கு வழியாகவும் நமக்கு ஒளியாகவும் நம்முடைய மீட்புமாக இருக்கிறார். அவர் இன்று நமக்கு வழி எதுவும் இல்லை என்பதனுடைய பொருள்தான் இந்த முழு அதிகாரத்தையும் நமக்கு தருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் பாவம் செய்வதற்காக அல்ல, பாவம் செய்த நம்மை சார்ந்தவர்கள் இறைவனிடத்தில் திரும்பி வர இந்த வசனத்தை, இந்த வாசகத்தை நாம் அவர்களுக்கு தருகிற பொழுது அவர்களும் ஒரு நம்பிக்கையின் மக்களாக இறைவனிடத்தில் திரும்பி வர ஒரு வாய்ப்பாக அமையும். நிச்சயம்தான் இறைவன் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு பொழுதும், ஒவ்வொரு கணப்பொழுதும் நம்மை மன்னித்து கொண்டே இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் நாம் இந்த தினத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய கோப கனல் தணிந்து விட்டது, இறைவன் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டார், நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தந்தையாக இருக்கிறார், அவருடைய மந்தையின் ஆடுகளாக நாம் இருக்கிறோம், நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிக்க ஒரு நம்பிக்கையின் திருப்பாடலாக, அதிகாரமாக இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தில் நாம் கொண்டாடுகிற புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக இறைவனிடத்திலே அர்ப்பணித்திருக்கிறார். மற்றவனுக்காக, தன் அயலானுக்காக, தன் நண்பனுக்காக உயிரை விடுகின்ற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார் இறைவார்த்தைக்கு ஏற்ப. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவார்த்தைக்கு ஏற்ப வாழ்க்கை வாழ்கிற பொழுது இறைவன் நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களிடையும் என்னிடையும் மாற்றுவார். நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இதோ அற்புதமான நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் தினத்தில் தியானிக்கின்ற அந்த திருப்பாடல் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியின் பாடலாக, ஒரு நன்றியின் பாடலாக இருக்க நாங்கள் நம்புகிறோம். ஆம், நீர் எங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து எங்களை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டுகிறீர். நாங்கள் நன்றி கூறுகின்றோம், நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. வருகின்ற காலங்களிலே நீர் எல்லா குற்றங்களையும் மன்னிக்கிறீர் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்ற மக்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் தருவீராக. ஆமீன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய எண்ணங்கள், எந்தெந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன சொல்றோம்? அடுத்ததா நம்மளுடைய மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த 3 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1, கடவுள் எனக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதங்கள் என்னென்ன. அதே மாதிரி 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு அப்படின்றது. 3வது இதற்கான தீர்வு என்ன இருக்கு. ஸோ இது 3மே வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ்ல தான் இருக்கணுமே தவிர இதை தாண்டி நம்ம இந்த ஃபோக்கஸை தாண்டி எங்கேயுமே போயிடக்கூடாது. கண்டிப்பா எந்த ஒரு செயல் எடுத்தாலும் இந்த 3 விஷயத்தை நம்ம மைண்டை விட்டு அகற்றவே கூடாது. நம்ம ஃபோக்கஸ், நம்ம எந்த ஒரு பிரச்சனையே வருது, அந்த பிரச்சனை யூஸ்வலா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐயோ இதெல்லாம் செஞ்சா இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ்க்கு எதிராக இருக்கக்கூடிய எதெல்லாம் நடக்குமோ அதற்கு எதிராக இருக்கக்கூடிய நடக்காத விஷயத்த என்ன பண்ணுவோம், நம்ம மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்போம்.
அப்போ அதை மாற்றி இதுல இது நடந்துவதற்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை தாண்டி மற்ற விஷயங்கள் நடக்காதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு, அதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. அந்த அவுட் ஆஃப் மைண்டே போக கூடாது. ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர இந்த பிரச்சனை என்ன அது எந்த ஒரு கிடையாது. அப்ப என்னுடைய மனங்கள்ல என்னோட மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணி வைக்க வேண்டியது கடவுள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னென்ன, இந்த பிரச்சனையை நான் தீர்ப்பதற்கான தீர்வுகள் என்னென்ன, இதுல நான் இது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன, இதுல மட்டும் நான் கவனம் செலுத்தினா நிச்சயமாக என் வாழ்வில் மாற்றம் காணும். இன்னும் இது போன்ற எண்ண ஓட்டங்களை நம்ம என்னென்ன மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண போறோம்ன்றதை தொடர்ந்து பேசலாம் ஜோ. இப்ப அடுத்த பக்கத்து பார்க்கலாம். ஆகஸ்ட் 14 புனித மேக்சிமிலியான் கோல்ஃபே. போலந்து நாட்டில் வாழ்ந்த ஜூலியன் மரியா கோல்ஃபே பெற்றோருக்கு கிபி 1894ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் நாள் பிறந்தார் மேக்சிமிலியான் கோல்ஃபே. ரெய்மன் என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் சிறுவயது முதல் கீழ்ப்படிதலோடும் இறைபக்தியோடும் வளர்ந்தார். தனி அறையில் ஜெபித்துக் கொண்டிருந்த மேக்சிமிலியானுக்கு காட்சியளித்த புனித மரியன்னை வெண்மை மற்றும் சிவப்பு நிறத்திலான 2 கிரீடங்களை காண்பித்து, வெண்மையான நிறம் தூய்மையான வாழ்வினையும், சிவப்பு நிறம் மறைசாட்சிக்குரிய வாழ்வினையும் குறிப்பதாக கூறி, எது உமக்கு வேண்டும் என்று கேட்க மேக்சிமிலியான் 2ஐயும் எனக்கு தாருங்கள் என்று தாழ்ச்சியோடு கூறினார். தனது வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய மேக்சிமிலியான் பிரான்சிஸ்கன் துறவற சபையில் சேர்ந்து கிபி 1911ஆம் ஆண்டு தனது முதல் வார்த்தை பாட்டினை கொடுத்தார். கிபி 1914ஆம் ஆண்டு குருத்துவ அருட்பொழிவு பெற்ற இவர் ஏழை மக்களிடம் அன்போடு இருந்து அவர்கள் வாழ்வு முன்னேறுவதற்கு உதவிகள் செய்தார். கிபி 1939ஆம் ஆண்டு ஹிட்லரின் படை வீரர்களால் கைது செய்யப்பட்ட மேக்சிமிலியான் சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு துன்பங்களுக்கு ஆட்பட்டார். சிறையில் இருந்த கிறிஸ்துவர்களுக்கு ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கி தன்னோடு சிறையில் இருந்தவர்களுக்காக ஜெபித்த அருட்தந்தை மேக்சிமிலியான் கிபி 1941ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் நாள் விஷ ஊசியின் மூலம் கொலை செய்யப்பட்டார். மரியன்னையிடமும் ஆண்டவர் இயேசுவிடமும் விசுவாசத்தோடு இருந்து மக்களின் பாவங்களுக்காக ஜெபித்து வாழ்ந்த அருட்தந்தை மேக்சிமிலியானை திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் 1982ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் நாள் புனிதராக உயர்த்தி போதை மருந்துக்கு அடிமையானவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித மேக்சிமிலியான் திருவிழாவினை கொண்டாடுகிற நாம் போதைக்கு அடிமையானவர்கள் விடுதலை பெற்று நல்வாழ்வினை வாழ்வதற்காக ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். எந்த மாதிரியான எண்ணங்களை நம்ம மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததா என்ன மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண போறோம்? ஸோ அடுத்ததா என்ன நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், எந்த ஒரு எண்ணத்தை வந்து ஸ்ட்ராங்கா நம்ம பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயம் கூட மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். சின்ன சின்ன விஷயங்கள் மீன்ஸ் சின்ன சின்ன செயல்கள். அப்போ அந்த செயல்கள் தான் மிகப்பெரிய மாற்றத்தை என்ன பண்ண ஏற்படுத்தும். ஒரு கார்ட்டூன், ஒரு அனிமேட்டட் ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம், ரொம்ப பழைய வீடியோ. ஒரு இடத்துல தண்ணி என்ன இருக்குன்னா குட்டை மாதிரி தேங்கி இருக்கும், அதில் ட்ரைனேஜ் வாட்டர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். அப்போ அந்த வழியில் போகிறவங்க அதை மிதிச்சு நடந்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. வண்டியில் போகிறவங்க சரட்டுன்னு வண்டி அது தெரிக்கும், அந்த சகதிகள் எல்லாம் இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன பையன் அப்படியே காலை சரட்டு என்ன பண்ணுவான், அவன் தேய்ச்சிக்கிட்டே இப்படியே ஓடிட்டு வருவான். அவன் தேய்ச்சிக்கிட்டு அவனும் என்ன பண்ணுவான், அந்த தண்ணிக்குள்ளே காலை உள்ள விட்டு சரட்டும் தேய்க்கிறப்ப அவன் கையில் ஒரு பாலித்தீன் கவர் அந்த காலில் என்ன ஆகுனா மாட்டி அப்படி காலை வீசும்போது அந்த பாலித்தீன் என்ன அங்கிட்டு போய் தனியாக விழுந்துடும். விழுந்து அடுத்த சைடு என்ன பார்த்தா அந்த ட்ரைனேஜில் அடைச்சி வச்சிருந்த அந்த பாலித்தீன் கவர் வெளியே போனதால எல்லா தண்ணியும் என்ன அந்த ட்ரைனேஜுக்குள்ள உள்ள போயிடும். ஸோ அந்த இடம் வந்து கிளீன் ஆகிடும் சொல்லலாம். ஸோ இப்போ சின்ன செயல் ஆனால் மிகப்பெரிய ஒரு மாற்றம், தீர்வை கொடுக்கும். இது வந்து நம்ம இதை தெரிஞ்சு செய்கிறோமோ தெரியாமல், அந்த காற்றுலாம் தெரியாமல் அந்த பையன் என்ன பண்ணியிருப்பான், அதை ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருப்பான்.
தெரியாம செய்யக்கூடிய சின்ன செயலை இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்றால் நம்ம நாள்தோறும் தெரிஞ்சு எல்லாருக்குமே கனவுகள் நிறைய இருக்கு, இலக்குகள் நிறைய இருக்கு, ஆசைகள் நிறைய இருக்குது. அந்த ஆசைக்கு நம்ம போடக்கூடிய எஃபர்ட், செயல் அவுட்புட் எப்படி இருக்குது, அந்த செயல்ல தான் நமக்கு அவுட்புட்டை விட இன்புட் தான் நம்ம ரொம்ப முக்கியம். இன்புட் தான் அந்த செயல். அப்ப அந்த செயல் இன்புட்டா கொடுத்தாதான் நாம எதிர்பார்க்கக்கூடிய ஆசைங்கிற ஒரு அவுட்புட் என்ன பண்ண நமக்கு நடக்கும். ஸோ அப்போ சின்ன செயல் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதான் நமக்கு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தூண்டப்படும். சிறப்பு ஜோ. சின்ன செயல் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை கொடுக்கணும். அதையே நம்ம செய்யக்கூடாது, செய்ய முற்படுவோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். இதோ இன்றைக்கு கடைசியாக ஒரு பாரம்பரிய திருவாத்தான் கதை, கடைசி கதை, அடுக்கடுக்கான சிந்தனைகளோடு. வறுமை தாண்டவம் ஆடுகிற நிலைமையில் கிடந்தான் நம்ம திருவாத்தான். ஒரு ராத்திரி வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். நள்ளிரவுல வீட்டுக்கு ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான். அவன் மெதுவா பாத்திரம், பானை, பெட்டி, சட்டி, அவனோட ஜட்டி எல்லாத்தையும் புரட்டி புரட்டி தேடி தேடி பார்த்தான். திருவாத்தானுக்கு சத்தம் கேட்டு முழிப்பு வந்துருச்சு. கண்ணை திறந்து பார்த்தான். ஒரு திருடன் வீட்டுக்குள்ள கண்டுக்கிட்டான். ஆனா பயப்படலை, அமைதியா எந்திரிச்சு திருடனுக்கு பக்கத்துல போய் நின்னான். திருடன் அதிர்ச்சி அடைஞ்சு ஐயோ மாட்டிக்கிட்டோமேன்னு நினைச்சான். ஆனா திருவாத்தன் சிரிச்சுக்கிட்டே கேட்டான், அண்ணே ஏதாவது கிடைச்சதா? திருடன் குழம்பி போயிட்டான். என்னன்னே சொல்றீங்க? இல்லைன்னே, நானே என்னுடைய இந்த வீட்டில் பகல் முழுக்க தேடுறேன், எதுவும் கிடைக்கல. நீங்க ராத்திரியில வந்து தேடுறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சதான்னு கேட்டேன், சொல்லுங்க ஏதாவது கிடைச்சதா? திருடன் வாயடைத்து போய்விட்டான். 2 பேரும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சாங்க. வீட்டில் இருந்த பழைய பெட்டியையும் திறந்து பார்த்தாங்க. கிடைச்சது பழைய ரசீதுகளும் கடன் நோட்டுகளும் தான். அதையும் பார்த்து திருவாத்தான் சொன்னான், அண்ணே அண்ணே அதை எடுத்துகிட்டு போயிடாதீங்க அண்ணே, அதில் பாதி கடன் எனக்கு தெரியும், மீதி கடன் எனக்கே மறந்து போச்சு. திருடன் சிரிக்கவா அளவா தெரியாமல் அப்படியே நின்னான். பிறகு கேட்டான், உனக்கு கோபமே வராதாங்க அப்படின்னு. திருடன் கேட்டதுக்கு திருவாத்தான் சொன்னானா, எதுக்குன்னே கோபம்? நீ திருட வந்து ஏதாவது கிடைக்குமான்னு ராத்திரியில் தேடுற, நான் வேலை ஏதாவது கிடைக்குமான்னு பகலில் ஊர் புழுக்க தேடுறேன். 2 பேரும் எதையாவது தேடிக்கிட்டு தானே இருக்கோம். இதை கேட்ட திருடன் சிரிச்சுக்கிட்டே போயிட்டானா. போகிறதுக்கு முன்னாடி அந்த திருடன் தன்னுடைய வழி செலவுக்கு வச்சிருந்த தன்னோட ஒரு 10 ரூபாய் நோட்டை திருவாத்தாங்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே நன்றி சொல்லிட்டு போனானா. எப்படி கதை? இதனால் சகலரும் அறிய வேண்டியது என்னவென்றால், வீட்டில் திருட வர்றவன் நிலை காட்டிலும் வீட்டில் திருட ஒண்ணுமில்லாதவன் நிலைதான் ஆக பெரிய சோகம். இதோ சில திருவாத்தான் சிந்தனைகள் நகைச்சுவையுடன் அடுக்கடுக்காக. வாழ்க்கையில முன்னேறணும்னா ஓடணும், ஆனா எங்க ஓடுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடணும். எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க, நான் செஞ்ச தவறுகளுக்கா இல்லை நான் சொன்ன உண்மைகளுக்கான்னு நான் இன்னும் கண்டுபிடிக்கலங்க. காசு இல்லாதவனுக்கு உலகம் அறிவுரை சொல்லும், காசு வந்தவனுக்கு உலகம் வணக்கம் சொல்லும். என்ன வாயை மூடிக்கிட்டு இருந்தா ஞானி, திறந்தா திருவாத்தான், அவ்வளவுதாங்க. கோபத்துல பேசின வார்த்தை வாட்ஸ்அப்ல அனுப்பின மெசேஜ் மாதிரி குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னாடி திரும்ப எடுக்க முடியாது. எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைச்சா நீ கடைசி வரைக்கும் திருப்தி இல்லாமத்தான் அலைவ. உண்மை கசக்கும். அதனால்தான் பல பேர் பொய் மேல சர்க்கரையை போட்டு சாப்பிடுறாங்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது இணையம் அளவு. ஆம் நட்பே, உலகம் உருண்டேன்னு சொல்றது உண்மைதாங்க. அதனால தான் நாம வச்ச வென நமக்கே திரும்பி வருது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை சிந்தனை கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய எண்ணங்கள் என்னென்ன, அதெல்லாம் நம்முடைய மைண்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ நிச்சயமா நம்முடைய வாழ்வு மாற்றம் காணும் அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா எந்த எண்ணத்தை நம்முடைய மைண்ட்ல பதிவு செஞ்சு வச்சுக்கணும்? மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது என்னுடைய இதயத்தை இலகுவாக்கும். இந்த எண்ணத்தை நம்மளுடைய மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பல பேர் பல குடும்பங்கள் இன்னைக்கு பிரிஞ்சிருக்க காரணமாகட்டும், பல நண்பர்கள் இன்னைக்கு பிரிஞ்சிருக்க காரணமாகட்டும், எல்லாத்துக்கும் பெரிய ரீசனா என்ன நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொறாமை. இன்னொரு பக்கம் நானா நீயா பெரியவனா அப்படின்ட்டு பாக்குற அந்த ஒரு வேறுபாடு.
ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம விட்டு போகணும் அப்படின்னா இப்படி ஒரு மன்னிப்புன்ற ஒரு விஷயம் ஈஸியா உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இதயம் ரொம்ப இலகுவாவே இருக்கும். இப்படிப்பட்ட செயல்களை நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது அதற்கு நம்மளுடைய இந்த எண்ண ஓட்டங்களை நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். என்னால ஏன் மன்னிப்பு கொடுக்க முடியல, என்னால ஏன் மன்னிப்பு கேட்க முடியல அப்படின்னா, என் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் என்கிட்ட இல்லவே இல்ல. அதனாலதான், அதாவது ஒரு அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பானையில இருந்தா தான் அகப்பையில, சட்டியில இருந்தா தான் அகப்பையில என்ன வரும். அப்ப சட்டியில ஏதாவது ஒரு சில விஷயம் இருந்தா தான் அகப்பை விட்டு கிண்டும் போது அந்த விஷயம் அகப்பையில அகப்பட்டு என்ன வெளியே வரும். ஸோ அப்போ எனக்குள்ள அப்படிங்கிற மன்னிப்பு கொடுக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள பதிவு செய்யப்படவே இல்லை அப்படின்னா கொடுப்பதோ கேட்பதோ என்னால என்ன பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் முதல்ல அதை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் மன்னிச்சேன்னா என்னுடைய மனது இலகுவாகும், என்னுடைய மனசுல பாரம் என்ன ஆகும், குறையும். ஸோ ஒரு கோபத்தை இதே நான் தூக்கி தெரிஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அது என்னுடைய மனதை தான் என்ன பண்ணும், கடினப்படுத்தி கொண்டே இருக்கும். ஸோ அப்போ என்னுடைய மனதை இந்த மன்னிப்பு இலகுவாக்கும்னு என் மைண்ட்ல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மன்னிப்பு ஃபர்ஸ்ட் என் என்ன ஓட்டத்தில் என்ன பண்ணிட்டேன்னா பதிவு பண்ணிட்டேன். நாளைக்கு எனக்கு ஏதோ ஒருத்தவங்க யாரோ தப்பு பண்றாங்க, இல்லை நான் யாருக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்றேன் அப்படின்னா எனக்கு மன்னிப்பு கேட்பதும் ஈஸி, மன்னிப்பு கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. சிறப்பு. நம்ம இன்னும் இது போன்ற எண்ண ஓட்டங்களை என்னென்ன பதிவு செய்ய போறோம் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஜோ, அடுத்ததா என்ன ஓட்டங்கள் நம்ம வந்து நம்மளுடைய மனசுல பதிய வச்சுக்க போறோம். ஸோ அடுத்ததா வாழ்வை மாற்றக்கூடிய எந்த எண்ணத்தை நம்முடைய மைண்ட்ல பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்மளால எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, எல்லாமும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனா என்னுடைய ரெஸ்பான்ஸ், என்னுடைய வாழ்க்கை சில விஷயங்கள் என்ன இருக்குது, என் கட்டுப்பாட்டுல இருக்குது. இதை நம்ம நல்லா மைண்ட்ல என்ன பண்ணிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். என்னுடைய குழந்தையினுடைய மனமாற்றம், என் குழந்தை இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யணும், இப்படி ஆடணும், அப்படி ஆடணும், பாடணுங்கிறதுலாம் என் கண்ட்ரோல்ல கிடையவே கிடையாது. ஏன்னா நாமளே நம்ம அப்பா அம்மா பேச்ச என்ன பண்ணல, கேட்கல. அப்ப நம்மளுடைய பிள்ளைங்க எப்படி நம்மளுடைய பேச்ச கேட்பாங்க? சோ இப்ப இது நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்த நான் கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை. இதுதான் நம்ம பல நேரங்கள்ல பிரச்சனை என்னன்னா, நமக்கு இதெல்லாம் கண்ட்ரோல்ல இல்லையோ அதெல்லாம் நான் என்னை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர நினைச்சு நான் என்னையே என்ன பண்ணிக்கிறேன், காயப்படுத்தி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். நான் கோபமான ஒரு மனிதனா என்னை காட்டுக்கிறேன். என்கிட்ட வந்து ஒரு நிதானம் அப்படிங்கிறது இல்லாம போயிருது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூசை 8 மணிக்கு, நான் 8 மணிக்கு கிளம்புறது என் கண்ட்ரோல்ல இருக்குது. ஆனா என் குடும்பத்தினர் எல்லாரும் 8 மணிக்கு முன்னாடி கிளம்பி ஒரு 7:55 கோயில்ல போய் உட்கார்ந்து இருக்கிறது என் கண்ட்ரோல்ல கிடையாது. அப்போ இதுல எது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அதை நான் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். விவிலியத்துல வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பெல்லாம் கார்னர் பண்ணி எப்பெல்லாம் மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி கேள்விகள் வந்து இருப்பாங்க. 2 முக்கியமான நிகழ்வுகள். ஒண்ணு வந்து காயினை காட்டி சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, ஏன்னா செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம கஷ்டப்படக்கூடிய மக்கள் பக்கம் பேசலாம், மனிதாபிமானத்தை பத்தி பேசக்கூடிய அதை செயல்பாட்டுக்கு என்ன பண்ண மாட்டேங்காரு, கொண்டு வர மாட்டேங்காரு, ஒரு குறை சொல்லலாம். கெட்டாதீங்கன்னு சொல்லிட்டாருன்னா அரசுக்கு எதிராக பேசுறாருன்னு என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். அதே மாதிரி விபச்சாரத்தில் பிடிப்பட்ட நாங்கள் கல்லால இருந்து கொள்ளுன்னு மோசம் என்ன பண்ணிருக்காரு, சட்டம் கொடுத்திருக்காரு. எரியட்டுமா வேணாமான்னு கேட்டா இவர் என்ன எரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னார்னா பெண்கள் மேல அக்கறை இல்லாம பேசுறாரு, ஒரு பழி சொல்லலாம். எரிஞ்சு கொள்ளக்கூடாதுன்னு சொன்னா சட்டத்துக்கு எதிராக என்ன பண்றாரு, பேசுறாருன்னு சொல்லலாம். இப்படி கார்னர் பண்ணக்கூடிய விஷயத்துல இப்ப இவர் என்ன, என்னுடைய ரெஸ்பான்ஸ், என்னுடைய பதில் என் கட்டுப்பாட்டுல இருக்குது. அதை ஆண்டவர் இயேசு நல்லா தெரிஞ்சிருந்ததுனால 2 இடத்துலயும் சூப்பரான ஒரு பதில், சீசருக்குரியது சீசரு, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு முடிஞ்சது. 2வது விஷயம் அங்க சொல்றப்ப உங்களை எவன்ட்ட பாவம் இல்லையா அவன் என்ன பண்ண, இப்ப 2க்குமான பதில் என்ன கிடைச்சிருச்சு. ஆனா பிரச்சனை. சோ அப்போ இதே மாதிரி எது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அதை நான் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளவும், எது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையோ அதை நான் கட்டுப்படுத்த முற்படவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா எல்லாருமே இதை யார் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களோ அவங்க நிச்சயமா நிம்மதியா வாழ்வாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சிறப்பா இருக்கு. கேட்கும் போதே நிம்மதியா வாழணும் அப்படின்னா இதை நாம் செய்ய வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். Hi, this is Dr. Udayanila, internal medicine consultant at Meridian Hospital. So the number of pre-diabetics இப்போ ரீசென்ட்லி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. சிம்டம்ஸ் ஆஃப் ப்ரீ டயபெட்டிஸ், இப்போ சுகர் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும், யூரின் அடிக்கடி போகிறது, ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கிறது, இல்லை வந்து அதிகமாக பசி எடுக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணணும் ஆர் ப்ரீ டயபெட்டிஸில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்றது அவசியம் இல்லை. சிம்டம்ஸே இல்லாமல் கூட நீங்கள் வந்து யுவர் பிளட் சுகர்ஸ் கேன் பி எலிவேட்டட். அண்ட் ரொம்ப மைல்ட் சிம்டம்ஸ் லைக் உங்களுக்கு வந்து ஒரு வேகா ஆல்வேஸ் டயர்ட் டியூரிங் த டே அந்த மாதிரி இருக்குது, இல்லை வந்து கொஞ்சம் தூக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு வந்து கழுத்து பகுதியில் இல்லை வந்து ஃபோல்ஸ் இருக்கிற இடத்துல
இடத்துலலாம் வந்து ரீசெண்டாக ரொம்ப கருப்பாக கொஞ்சம் வெல்வெட்டியாக கருப்பாகிற மாதிரி இருக்கு, அதிகமாக மூஞ்சில மறு வர்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி எது இருந்தாலும் யூ கேன் டூ அ ஸ்க்ரீனிங் ஃபார் யுவர் பிளட் சுகர்ஸ். ஹூ ஆர் அட் ரிஸ்க்? இப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது, இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு சுகர் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க, இடுப்பு பகுதியில் உங்களுக்கு ஃபேட் அக்குமுலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை வந்து உங்களுடைய வேலை வந்து டெய்லியும் இருக்கிற வேலை வந்து உடல் உழைப்பு சம்மந்தமாக இல்லை, உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாக தேவைப்படக்கூடிய ஒரு வேலையில் இருக்கீங்க, அதிகமாக வந்து வெளியே சாப்பிட்றீங்க, ஃபாஸ்ட் ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட்டு, ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ், சுகரி ட்ரிங்க்ஸ், பாட்டில்டு ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா யூ require screening for diabetes. இதை தாண்டி women pregnancy அப்போ gestational diabetes இருந்தா you are at more risk for diabetes in the future. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஸ்க்ரீனிங் பண்ணணும். வெயிட் லாஸுக்கு நீங்கள் நார்மல் கார்டியோ எக்ஸசைசஸ், ஓன் பாடி எக்ஸசைசஸ், சைக்கிளிங், வாக்கிங், ஸ்விம்மிங் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை தாண்டி மசில் பில்ட் பண்ணுறதுக்கு டூ ரெசிஸ்டன்ஸ் டைப் ஆஃப் எக்ஸசைசஸ், மசில் பல்க் கொஞ்சம் போடுறதுக்கு என்ன எக்ஸசைசஸ் முடியுமோ அதை பண்ணணும். அண்ட் ப்ரோட்டீன் டயட் அதுக்கேற்ற மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மசில் பல்க் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட் வில் அகைன் இம்ப்ரூவ் யுவர் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி. And diet-wise, one strict rule is avoid high sugary juices, bottled drinks, processed foods, fast foods, and deep fried foods. And you can add more veggies to your diet. முடிஞ்சளவு காய்கறி, நார்ச்சத்துள்ள பொருட்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் ப்ரோட்டீன், எக்கு, சிக்கன் அண்ட் லைக் முளைக்கட்டின பயிறு, இந்த மாதிரி வெஜிடேரியன் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எல்லாமே கொஞ்சம் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் ட்ரை டு அவாய்ட். அண்ட் லாஸ்ட் திங் இஸ் ஸ்லீப். ட்ரை டு கெட் 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப். ஸ்லீப்பை வந்து ரொம்ப அண்டர் ரேட்டடாக நினைக்கிறோம், பட் it plays a very major role in maintaining your blood glucose level. This is Dr. Udayanila, your internal medicine physician at Meridian Hospital. அருமையான நலம் தரும் நேரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான மருத்துவ ஆலோசனை கேட்டாச்சு. அதோட நம்மளுடைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம். நம் வாழ்வை மாற்றக்கூடிய எண்ணங்கள், இந்த எண்ணங்களை எல்லாம் நம்முடைய மனதில் நாம் இறுக பதித்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்கள், எண்ணங்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? நம்ம கிட்ட இருக்க பணமோ இல்ல பொருளோ இல்ல பெரிய அந்தஸ்தோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது கிடையவே கிடையாது. இதை தாண்டி நேரம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் மதிப்பானது அப்படின்றது ஒரு எண்ண ஓட்டத்தை நம்மளுடைய மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நிச்சயமா. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் லைஃப்ல ஒர்க்க கூட நான் ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பயிற்சி என்ன பண்ணுங்க, மேற்கொள்ளுங்க. அதாவது கடினமான பயிற்சி நம்ம மேற்கொள்ள வேண்டும். அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது இது வரைக்கும் நான் தோத்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டோட என்ன பண்ணணும், பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ இது ரெண்டுமே வந்து நமக்கு என்ன ஆகும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் இதை இப்போ சொல்றோம் அப்படின்னா, இந்த நேரம் நம்மக்கிட்ட நிறைய நேரங்கள் இருக்கிற மாதிரியும் போதுமான அளவுக்கு நம்ம எத்தனையோ ஆண்டுகள் வாழ போற மாதிரியும் நமக்குள்ள ஒரு பிம்பம் நமக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், கட்டமைச்சுக்கிட்டோம். நம்முடைய வாழ்க்கை எப்போ எங்க எப்படி முடியும்னு யாருக்கும் தெரியாது. அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. ஸோ அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் யாருக்கும் எதுவும் தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கையில நான் மன்னிப்பு கேட்கறத நான் அடுத்த டைம் வரட்டும் பார்த்து கேட்டுக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்கும்போது பேசிக்கிறேன், இந்த விஷயத்த நான் அடுத்து சொல்லிக்கிறேன். இப்படி எவ்வளோ விஷயத்த என்ன பண்றோம், நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ ஒரு விஷயத்த மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா, என்கிட்ட இருக்கக்கூடிய பணம், பதவி, பொருள், அந்தஸ்து இது எல்லாத்தையும் காட்டிலும் நேரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த மாதிரி தள்ளி போடக்கூடிய விஷயம் அதை செய்ய மாட்டோம். ஒரு பெட்ல காலைல தூங்கி எந்திக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிக்கலாம், ஒரு 7 மணிக்கு எந்திக்கலாம், 8 மணிக்கு எந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட்ல நம்ம கொண்டு வந்துட்டோம். டைம் இஸ் மோர் வேல்யூபிள் தென் வாட் ஐ ஹவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நம்ம கொண்டு வந்து மைண்ட்ல பதிவு பண்ணிட்டோம்னா, காலைல 6 மணி 5 மணிக்கு எந்திக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு 5 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு எண்ணம் உதிக்கின்ற பொழுதே இல்ல நேரம் ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்கது, அது எவ்வளவு என்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது, இந்த டைம் நான் என்ன பண்ணிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, நம்ம என்ன பண்ணுவோம், எந்திரிச்சு உட்காந்து வேலையை பார்ப்போம். ஸோ அப்போ இதுவும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம். மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இன்னும் வேற என்ன இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவஞர்களே, தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று நாம் திரிகடுகம் 61 இருக்கின்றோம். 3ஆம் கருத்தினை பார்க்கின்றோம். அமைச்சரின் துணிவுகள். ஐயறிவும் தம்மை அடைய ஒழுகுதல், எய்துவது எய்தாமை முற்காத்தல், வைகளும் மாறேற்கும் மன்னர் நிலையறிதல், இம்மூவர் சீரேற்ற பேரமைச்சர் கோள். திரிகடுகம் 61. அமைச்சருடைய பண்புகளாக இந்த செய்யுள் 3 கருத்துக்களை முன்வைக்கின்றது. ஒன்று,
ஐம்புலன்கள் அடக்க ஒடுக்கத்தோடு கட்டுப்பாடுகளோடு நேரிய தன்மையோடு இருக்க வேண்டும். அரசருக்கு வருகின்ற அந்த துன்ப துயரங்கள் நேரத்திலே அவர் நின்று அவரை பாதுகாக்க வேண்டும். இந்த இரண்டோடு பகைச்சூழலில் அரசர் எதிர்கொள்ளும் பல்வேறு வகையான நிலைமைகளை ஒவ்வொரு நாளும் கேட்டு அறிதல், அதற்கேற்ற வகையில் செயல்படல் என்பதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அமைச்சர்கள் அரசனுக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள். அவர்கள் தங்கள் கடமைகளை அறிந்து இயங்குவது என்பதே இந்த உலகின் நலனுக்கு உகந்தது. அந்த வகையில் வள்ளுவர் ஒரு குறளினை இவ்வாறு பதிவு செய்கிறார். அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை. பொருள் என்ன? அறனறிந்து ஆன்ற அறிவோடு சொல்கின்ற ஒருவராக, அதோடு அதன் அடித்தளத்தில் நன்றாக திறன் அறிந்தெல்லாம் தேர்ச்சியோடு செயல்படுகிற ஒருவராக அமைச்சர் திகழ வேண்டும். அப்படிப்பட்ட அமைச்சரால் எங்கு பகைமை சூழல், படைச்சூழல், போர்ச்சூழல் என்றாலும் அங்கு அரசர் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதற்கான ஒரு தெளிவு இந்த அமைச்சர் மூலமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட அமைச்சர்கள் இங்கு பெருக வேண்டும். எப்படியெல்லாம் சுரண்டலாம், எவ்வாறெல்லாம் பணத்தை சேர்க்கலாம், லாபம் ஈட்டலாம், எவ்வளவு தூரத்திற்கு நாம் அதில் பதுக்கலாம், ஊழல் செய்யலாம் என்கின்ற இந்த தன்மையில் அமைச்சர்கள் இருந்துவிடக்கூடா. மாறாக மக்கள், இயற்கை, ஒட்டுமொத்த நாடு, எதிர்காலம், இன்னும் பல லட்சம் ஆண்டுகளாக மக்கள் தலைமுறைகள் வந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு உகந்த முறையில் எல்லாவற்றையும் காக்கின்ற அந்த தன்மையோடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த அமைச்சர்கள் இங்கு செயல்பட வேண்டும். அதை போன்று வீடுகளிலும் பல்வேறு அமைப்புகளிலும் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் நல்ல அமைச்சர்களாக இங்கு இருக்க வேண்டும். அமைச்சர்கள் என்பவர்கள் அங்கு அறிவு தெளிவோடு இருப்பதற்கெல்லாம் இங்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நண்பர்கள் இருவர் இவ்வாறு பாடிக்கொள்கிறார்கள். அரசனுக்கு அமைச்சர் இப்படிப்பட்ட நண்பராக இருக்க வேண்டும். உள்ளம் மட்டும் தானே உசுரக்கூட தாரே, ஏன் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவே, ஏன் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன் பாரு, நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். அப்படி வரும். அந்த மாதிரி அவங்க அந்த அளவுக்கு ஒருவருக்கு உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு செல்வார்கள் அமைச்சர்கள். அரசனுக்கு அவருடைய நல் ஆட்சிக்கு இங்கு உயிரை கொடுக்கின்ற அளவுக்கான எல்லா வகையான சூழலையும் அமைத்து கொள்கிறவராக இருக்க வேண்டும் என்று இந்த திரிகடுகம் நமக்கு அழைப்பு தருகிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் சீரேற்றம். சீரேற்றம், சீர் கூட்டல் ஏற்றம். பொருள் என்ன? அழகு, மாண்பு, பண்பு, நேரிய உயரிய தன்மை, இப்படிப்பட்டவை எல்லாவற்றையுமே நாம் சீர் என்று சொல்கிறோம். அறம். ஆக சீரேற்றம் என்பது இதில் ஒரு ஏற்றம், முன்னேற்றம் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இங்கு சீரேற்றம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். சீர் என்பது அருமையான ஒரு சொல். சீரகம், நம்முடைய உடலில் இருக்கின்ற பல்வேறுவற்றையும் சீராக்குகின்ற ஒரு தன்மை. அதே போன்று சீருடை, இங்கே எல்லாருமே சமம் என்பதை சுட்டி காட்டுவதற்குரிய ஒன்று, அது சீருடை. இப்படிப்பட்ட இந்த வகையிலெல்லாம் இருக்கின்ற அந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்வதற்கு முன் வருவோம். சீர் மரபினர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொன்று தொட்டு வாழ்கின்ற அந்த எளிய மக்கள், அவர்களும் நன்றாக வாழ்வதற்கு, சீரோடு புகழோடு வாழ்வதற்கு இங்கே வழிவகை செய்வோம். அதற்கு அமைச்சர்களாக இருக்க வேண்டியவர்கள் இங்கு திகழ வேண்டும், உயர வேண்டும். நல்ல அமைச்சர்களாகவே மக்கள் பலரையும் உருவாக்க வேண்டும். அரசனுக்கும் அரசன் ஆளுகின்ற அந்த நாட்டுக்கும் உதவியாக இருக்கட்டும். இது தொடர்பான செய்திகளை நம் உள்ளத்தில் பதித்துக் கொள்வோம். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம். சிறப்பான அற்புதமான திரிகடுகம் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதற்கு, நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள், எப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்களை நம்ம பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஸோ அடுத்ததா எந்த ஒரு விஷயத்தை, எந்த ஒரு எண்ணத்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக நான் மனதில் நல்லா இருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் அது முடிவல்ல, அது வெற்றியின் ஒரு பகுதி அப்படிங்கிறத நம்ம மைண்ட் என்ன பண்ணும், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். தோல்வியை குறித்து பல நேரங்கள் சொல்லியிருப்போம். தோல்வியே வெற்றிக்கு முதல் படி அப்படிங்கிற காட்டிலும் தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்வதே வெற்றிக்கான முதல் படி. இதெல்லாம் நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய என்ன பண்ணிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனா இருந்தும் ஒரு தோல்வி அடைகின்ற பொழுது நம்ம ரொம்ப துவண்டு போகிறோம். அதை தாங்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்குன்னா காரணம் என்னன்னா, என் மைண்ட்ல நான் இன்னும் ஸ்ட்ராங்கா என்ன பண்ணல, ஃபிக்ஸ் பண்ணல அப்படிங்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ என் மைண்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, வச்சுக்கிட்டேன் அப்படின்னா
ஏதாவது ஒரு சின்ன சின்ன தோல்விகள் வந்தா கூட மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க விஷயத்த தூசி தட்டி எடுத்துக்கொண்டு வந்து முன்னாடி காட்டும். ஓகே, தோல்விங்கிறது முடிவல்ல, இது வெற்றியோட ஒரு பகுதி. அப்ப நான் இன்னும் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். இப்ப நான் இதுல தோத்ததுக்கான காரணம் என்ன, அதை ஆராயணும். ஸோ என் மைண்ட் இப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதை என் மைண்டை நான் ஸ்டோர் பண்ணாததுனால ஒவ்வொரு முறை நான் எப்பெல்லாம் தோல்வி அடைகின்றனோ அப்பெல்லாம் வந்து நான் துவண்டு விடுவதும், அதை நினைச்சு நான் அழுகிறதும் புலம்புறதும், இதுக்கு நான் எவ்வளவு எஃபோர்ட் போட்டேன் தெரியுமா, அதுக்கு நான் எவ்வளவு காத்திருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற அந்த புலம்பல் தான் நமக்கு என்ன ஆகிட்டே இருக்குது, அதிகமாகிக் கொண்டே இருக்குது. அதாவது நானும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணா இதெல்லாம் வேலைக்கு ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது இல்லையா? இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் மைண்ட்ல இந்த எண்ணங்கள் எல்லாவற்றையுமே இது எப்பெல்லாம் நிகழ்கிறதோ அப்பெல்லாம் அது எங்க இருந்து டக்கு நம்ம முன்னாடி அப்படி அந்த பஸ்க்கு போறப்ப அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆன உடனே அடுத்த ஊருக்கு போகக்கூடிய போர்டு என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அந்த பஸ் ரன்னிங்ல இருக்கல என்ன பண்ணுவாங்க, மாத்துவாங்க. சோ அதே மாதிரி நம்ம இப்படி தோல்வி அடைகின்ற பொழுது அந்த போர்டு கண்ணு முன்னாடி வந்து என்ன பண்ணும், நிற்கும். நீ ஏற்கனவே இவ்வளவு விஷயங்கள் மைண்ட்ல எண்ணங்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற, இந்த இடத்துல உனக்கு இதுதான் தேவையான ஒண்ணு. அப்ப இதை நம்ம ரீகால் பண்றப்போ மைண்ட் வேற மாதிரி என்ன பண்ண ஆரம்பிக்கும், செயல்பட தொடங்கும். கண்டிப்பா அதை செய்ய முயற்சி செய்வோம். தொடர்ந்து பேசலாம் ஜெய். அடுத்த பகுதி பார்க்கலாம். பேசாமல் இருப்பது எவ்வளவிற்கு பிரச்சனையை வருவிக்குமோ அதே போல அதிகமாக தேவையற்றதை பேசுவதும் பல்வேறு இக்கட்டுகளை கொண்டு வரும் என்பதை அறிந்திருக்கின்றீர்களா? எதுவரை பேசலாம், யாரை பற்றி பேசலாம், எதில் பேசலாம், எதையெல்லாம் பேசலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இணையதளங்கள் அல்லது சமூக ஊடக பக்கங்கள் ஏன் முடக்கப்படுகின்றன? அதன் காரணங்கள் தான் என்ன? வாருங்கள் இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி தொடக்க நூல் 3:22 முதல் 24. பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான். இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக்கூடாது என்றார். எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்திவிட்டார். கடவுளின் வார்த்தைக்கு மனிதன் கீழ்ப்படியாததால் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் துரத்தப்பட்டது போல இந்த டிஜிட்டல் உலகில் அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாழாமல் விதிமீறல் செய்கின்றவர்கள் இணைய உலகத்திலிருந்து துரத்தப்படுகின்றார்கள். பேச்சுரிமை என்பது இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம், அதன் குடிமக்களுக்கு தரும் சட்ட பாதுகாப்பு எனலாம். இந்திய அரசியலமைப்பின் 19(1)A பிரிவானது அனைத்து குடிமக்களுக்கும் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கான அடிப்படை உரிமையை உறுதி செய்கிறது. இதன் மூலம் அவர்கள் பேச்சு, எழுத்து, அச்சு அல்லது ஊடகங்கள் மூலம் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்த அனுமதிக்கப்படுகின்றார்கள். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 19(2) அடிப்படையில் சில வரம்புகளும் உண்டு. இதன் அடிப்படையில் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு, மாநிலத்தின் பாதுகாப்பு, வெளிநாடுகளுக்கிடையிலான நட்புறவு, பொது ஒழுங்கு, கண்ணியம் அல்லது ஒழுக்கம், நீதிமன்ற அவமதிப்பு, அவதூறு, ஒரு குற்றத்திற்காக தூண்டுவது போன்றவற்றிற்கு குந்தகம் அல்லது விதிமீறல் ஏற்படாதவாறு பேச்சுரிமை மற்றும் கருத்து சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பதை இச்சட்ட வரம்பு எடுத்துரைக்கிறது. எனினும் இதுபோன்ற பல்வேறு காரணங்களுக்காக பேச்சுரிமை முடக்கப்படுவதை நாம் அன்றாட நிகழ்வுகளிலே காண்கின்றோம். மார்ச் 23, 2026 அன்று த ஹிந்து பத்திரிகை வெளியிட்டுள்ள கட்டுரையில் 2014 முதல் 2021 வரை முடக்கப்பட்ட URL மற்றும் இணையதள கணக்குகளின் எண்ணிக்கை 470 9800 உயர்ந்துள்ளது என்கிறது. அதிலும் குறிப்பாக அரசுக்கு எதிராக கருத்து கூறுபவர்களின் இணையதள கணக்குகள் முடக்கப்படுவதாக அக்கட்டுரை செய்தி வெளியிட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 69(A) படி அரசாங்கம் ஒரு கணக்கை முடக்க வேண்டுமெனில் அதற்கான சரியான காரணங்களை வழங்க வேண்டும். ஆனால் 2009 ஆண்டின் விதி 16 பயன்படுத்தி இணையதளத்தை முடக்கும் நடவடிக்கைகளை அரசு இரகசியமாக வைத்திருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்கள் கணக்கு ஏன் முடக்கப்பட்டது என்ற காரணம் தெரியாததால் அவர்களால் நீதிமன்றத்தை நாட முடிவதில்லை. த ஃபியூச்சர் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் அமைப்பின் 2025 ஆண்டிற்கான பேச்சுரிமை குறியீட்டில் இந்தியா 62.6 புள்ளிகளை பெற்று 33 நாடுகளில் 24வது இடத்தை பிடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
பேச்சுரிமை என்ற போர்வையில் அரசியலமைப்பு தந்திருக்கின்ற பேச்சுரிமைக்கு எதிராக செயல்படுவதை தவிர்க்க வேண்டும். சமூக ஊடகங்களில் அல்லது இணையதளங்களில் ஒரு தனிநபருக்கு எதிராக அல்லது சட்டம் ஒழுங்கு பாதிக்கின்ற கருத்துக்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும். நாட்டினுடைய இறையாண்மை அல்லது ஒருமைப்பாட்டிற்கு எதிரான கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். நீதிமன்ற அவமதிப்பு, அவதூறு பரப்புதல் மற்றும் குற்ற செயல்களை தூண்டுவது போன்ற செயல்கள் இணைய முடக்கத்திற்கு வழிவகுக்கும். டிஜிட்டல் உலகில் ஒருவரை புறக்கணிப்பது அல்லது முடக்குவது என்பது வெறும் தொழில்நுட்ப ரீதியானது மட்டுமல்ல, அது ஒரு மனிதனின் சமூக உரிமையை பாதிக்கும் ஒரு நவீன வனவாசம் ஆகும். ஒரு நபரின் முழு சமூக ஊடக கணக்கை அல்லது இணையதளத்தை முடக்குவது என்பது அவரை டிஜிட்டல் முறையில் அந்நியப்படுத்துவதற்கு சமம். அதாவது அவரை டிஜிட்டல் எக்ஸைல் செய்வதற்கு சமம் என்று சொல்லலாம். எனவே அரசுகளும் முறையாக சார்புநிலையற்ற வகையில் விசாரித்து நேர்மையானவர்கள் பாதிக்கப்படாதவாறு இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி. சிறப்பு அருமையான வலை உலகம் 360 டிகிரி பார்த்தாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய இதயத்தில், நம்முடைய மைண்ட்ல நம்ம ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம், பதிவு செய்து வைத்துக் கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். அப்படிப்பட்ட எண்ணங்கள் எதெல்லாம் பதிவு செய்யணும்னு பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன சொல்றாங்க? கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எது நினைச்சுமே கவலைப்பட மாட்டோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராட்டிடியூட். அந்த நன்றி உணர்வு அப்படின்றது நம்மளோட மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நடக்கக்கூடிய அந்த சாதாரண ஒரு சின்ன காரியம் கூட அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியமாக நமக்கு மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படின்றத நம்ம முழுசா நம்புவோம். ஒரு சின்ன ஒரு காரியம் நம்ம இப்ப செய்யறோம், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், அது ஏதோ ஒரு விதத்துல வந்து தள்ளி போகுது அப்படின்றப்போ ஓகே இதுக்கான ஒரு பெரிய பலன் நம்மளுக்கு கிடைக்கும், அதனாலதான் இன்னைக்கு அது வந்து போயிடுச்சு நம்மளை கைவிட்டு அப்படின்னு நம்மளுக்கு நினைக்கக்கூடிய அந்த நன்றி உணர்வு அதை மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அது நடக்கும். ஸோ அந்த கிராட்டிடியூட், நன்றி உணர்வு உள்ள நம்ம கிட்ட இருந்தா தான் என்னால ஈஸியா பாசிட்டிவா திங்க் பண்ண முடியும். என்கிட்ட கிராட்டிடியூட் இல்லாம என்னால பாசிட்டிவா திங்க் பண்ண முடியுமான்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்கிட்ட கிராட்டிடியூட், நன்றி உணர்வுங்கிற ஒரு விஷயம் இல்ல, ஆனா நான் பாசிட்டிவா திங்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. சூரியன் எப்படி வந்து மேற்க உதிக்காது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது போல இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஸோ அப்போ நன்றி உணர்வோடு இருக்கின்ற பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் ஒன்று விரும்பி இதை செய்யணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக ட்ரை பண்ணியிருப்பேன், அது என்ன இருக்காது, ப்ராப்பரா வந்திருக்காது. ஸோ வரலன்னு நினைச்சு வருத்தப்படுவோம். யூஸ்வலா எல்லாரும் இதை தான் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ருசியா சமைப்பதற்கு எல்லாம் பக்காவா எல்லாம் என்ன பண்ணிருக்கேன், ஆனா சமையல் என்ன பண்ணி ஏதோ ஒன்று விஷயத்த நான் சொதப்பிட்டேன், சமையல் வந்து கொஞ்சம் மோசமா வந்துருச்சு, ஏதோ விட்டுட்டோம், எதையோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா எல்லாரும் யோசிக்கக்கூடிய ஒரு சிந்தனை. அதே வேளையில ஒரு நன்றி உணர்வு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளா நான் இருந்திருந்தேன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு சொதப்பலான அந்த சூழ்நிலைக்கு மத்தியிலும் ஆஹா எதையோ ஒன்று விட்டுட்டோம், பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம், கரெக்டாக செஞ்சுக்கலாம், இந்த பரவாயில்ல இதை சொதப்பினா இந்த விஷயத்தை விட்டா இப்படி ஒரு டேஸ்ட் மாறுங்கிறத நான் என்ன பண்ணிருக்கிறேன், கண்டுபிடிச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஸோ திங்கிங் எல்லாம் அந்த பேட்டர்ன் எல்லாம் மாறி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எண்ண ஓட்டங்கள் எனக்குள்ள பை டிஃபால்ட்டாவே நல்ல விஷயங்கள் நான் என்னன்னா கிராட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி உணர்வு என்னிடம் இருந்தால் சாதாரண அற்பத்தனமான விஷயம் கூட ஆசீர்வாதம் நிறைந்த விஷயங்களாக மாறும் அப்படிங்கறத என் மைண்ட்ல நான் என்ன பண்ணுவேன், ஸ்ட்ராங்கா கண்டிப்பா நம்ம இந்த வார்த்தையை பதிவு செஞ்சு வச்சுப்போம் நம்மளுடைய மனசுல ஸ்ட்ராங்கா. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பத்தி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய பகுதிகளில் எல்லாரும், அதாவது பெண்கள் இறங்கி செய்யக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு விவசாயம், குறைந்த இடத்துல ஒரு 5 சென்ட் இடம், 10 சென்ட் இடம், அந்த மாதிரி குறைந்த சென்ட் இடத்துல நீங்கள் ஒரு சிறப்பாக செய்கிறதுக்கு தகரமான ஒரு விவசாயம் என்ன அப்படின்னா கீரை வளர்ப்பு. முடிஞ்ச அளவுக்கு இந்த கீரைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நீங்கள் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு ஒரு சில மொத்தமே அந்த பயிரோட வாழ்நாளே 24 அல்லது 25 நாள் தான். 25 நாளில் ஒரு கீரை கிடைக்கும். நீங்கள் என்னென்ன கீரை பேர் தெரியுமோ எல்லா கீரையும் சொல்லுங்கள், அது எல்லாமே அந்த நாளில் கிடைக்கும். சரியா? 1. 2வது, அந்த இதை செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பிடுங்கி பார்த்துருப்ப, தண்டு கீரை, அரைக்கீரைலாம் பார்க்குறப்ப விற்கிறப்ப பார்த்துருப்பீங்களா, ஒரே ஒரு தண்டு தான் இருக்கும். அந்த தண்டோட நீளம் பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ நீளம் இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ ஒரு செடியை நட்டால் அதோட வேர் அப்படியே இந்த அளவு நீளம் வந்துடுற மாதிரி அமைப்பில் அந்த மண்ணை லூஸ் பண்ணி வச்சுருக்கணும். இவ்வளோதான் பாயிண்ட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் ஒன்றே ஒன்று. உங்கள் நிலம் வந்து ஒன்று சாதாரணமாகவே லூஸாக இருக்குது அப்படின்னா பரவாயில்லைங்க, எடுத்தால் நல்ல வேர் ஓடுற மாதிரி அமைப்புள்ள மண்ணுனா பரவாயில்ல. இல்லை கொஞ்சம் இறுக்கமான மண்ணுன்னா
டிராக்டர் வச்சு உழவு ஓட்டி அந்த உழவு ஓட்டின மண்ணை சைடில் இருக்க மண்ணை தூக்கி மேலே போட்டு ஒரு 1/2 அடி உயரத்தில், குறைஞ்சபட்சம் 1/2 அடி உயரம், 1 அடி உயரத்தில் கூட ஒரு பெட்டு மாதிரி, ஒரு மேட்டுப்பாத்தி மாதிரி போட்டு 4 அடி அகலத்தில், 4 அடி அகலத்தில் இப்படி போட்டு விட்டுறலாம். இது 2வது காரியம். நான் திருப்பி சொல்கிறேங்க, வேர் போகிற மாதிரி இருக்கணும், லூஸாக இருக்கணும் மண், அதுக்கேற்ற மாதிரி உழுதுக்கணும், செஞ்சுக்கணும். 3வது, முறையான சொட்டு நீர் பாசனம் போட்டுக்கணும் அல்லது தண்ணி ஊற்றுறதுக்கான வழி பார்த்துக்கணும். 3வது. 4வது, விதையை தூவுனதுக்கு, விதையை விதைநேர்த்தி பண்ணி சூடோமோனாஸ் அல்லது ட்ரைகோடர்மா விடியில் ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சு அந்த விதையை தலை தட்டுற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு 1 கிலோவுக்கு அல்லது 100 கிராமுக்கு ஒரு மில்லி அல்லது 2 மில்லி சூடோமோனாஸை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு எடுத்து காய போட்டுட்டு ஒரு மணி நேரம் காய போட்டால் அதுக்கப்புறம் மணலோட கலந்து, இப்போ உதாரணத்துக்குங்க 100 கிராம் நமக்கு விதை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு 3 கிலோ மண்ணில் அதை கலந்து பெட்டில் போட்டு விட்றலாங்க. அடுத்து தான் முக்கியம், இந்த கீரை விதையை எறும்பு தூக்கிட்டு போகாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ தூவிட்டோம், விதையை தூவினதுக்கப்புறம் சாம்பல் இருக்கு இல்லைங்களா, சாம்பலும் சாணமும் 3க்கு 1 பங்கு அப்படிங்கிற விதத்தில் கலந்து அது மேலே போட்டு விட்டுறலாம். போட்டுட்டு தென்னை மட்டை இருக்கு இல்லைங்களா, மட்டையை போட்டு மூடி வைக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான தொழில்நுட்பம். அப்போ தான் முளைக்கும். சும்மா அப்படியே போட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற வெயிலில் முளைக்காது. மூடி வச்சிடணும். தென்னை மட்டையை போட்டு மூடலாம், அல்லது பச்சை நிழல் வலை இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு மூடலாம், அல்லது உரச்சாக்கு இருக்குல்ல அதை வச்சு மூடலாம். மூடும்போது மூடி அது மேலே தண்ணி கொடுக்கலாம். இந்த அமைப்பை பண்ணுறப்ப முளை விட்டுரும். முளை விட்டு செடிகள் 1 இன்ச் உயரம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்துடலாம். 4வது நாள் 5வது நாள் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வளர்த்திங்கன்னா நிம்மதியாக வளர்ந்துடும். கீரை வளர்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கிறது என்னென்னா, இலைகளில் ஓட்டை வரக்கூடாது. பூச்சிகள் இல்லாத மாதிரி ஒரு இலை இருக்கணும். அதுக்கு வேப்பங்கொட்டை நீங்கள் இப்போ கிடைக்குங்க, வேப்பங்கொட்டை கிடைக்கும். அது வாங்கி ஒரு மூட்டை 20 கிலோ 30 கிலோ 50 கிலோ வாங்கி வச்சுக்கணும். 100 லிட்டர் தண்ணியில் 7 கிலோ வேப்பங்கொட்டையை இடித்து உள்ளே போட்டு ஊற வைக்கணும். அந்த தண்ணியை தெளித்து விட்டுறணும், ஊற்றி விட்டுறணும். மண்ணில் படுற மாதிரி கொடுத்தாலும் எந்த பூச்சி வராது, மேலே தெளித்து கொடுத்தாலும் பூச்சி வராது. ரைட்டுங்களா? இது அடுத்தது. தரமான விதைகள் வாங்கணும். உங்கள் பகுதி மக்களுக்கு எது பிடிக்குது? அரைக்கீரை பிடிக்குமா, தண்டுக்கீரை பிடிக்குமா, சக்கரவர்த்தி கீரையா, வெந்தயக்கீரையா, முளைக்கீரையா, எது பிடிக்கும் அதை மட்டும் பண்ணுங்க. அல்லது எது 2 அல்லது 3 கம்பைன் பண்ணி பண்ணுறது அப்படி பண்ணுங்க. உங்களுக்கு அதை எப்படி வளர்க்கணும், அந்த வளர்ப்பு முறை அதெல்லாம் நான் உங்களுக்கு கீழே நம்பரில் கேளுங்க, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆனால் இந்த 3 விஷயத்த மனசில் வச்சுக்கணும். எல்லா ஊர்லேயும் பண்ணலாம், அதையும் மனசில் வச்சுக்கோங்க. வளர்க்கிற முறை முக்கியம். தண்ணீர் கொடுத்து வளர்த்துக்கலாம், குறைந்த இடத்துல வளர்த்துக்கலாம். விற்பனை பண்ணுறதுக்கு நம்ம பெட்டி கடைகளில், மகளிர் சுய குழு மூலமாக, பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுகளில் அங்கெல்லாம் வித்தரலாம். நிறைய டிமாண்ட் இருக்குது, தாராளமாக வளர்க்கலாம். செஞ்சு பார்க்குறீங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக என்ன மாதிரியான எண்ண ஓட்டங்களை நம்மளுடைய மனதில் பதிவு செய்ய போகிறோம்? ஸோ அடுத்ததா எந்த ஒரு எண்ணத்தை நம்மளுடைய மைண்டில் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய கனிவான செயல்கள், இரக்க செயல்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக. நம்ம நிறைய நேரங்கள் நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், இதை ஒருத்தன் செஞ்சுட்டா, நான் ஒருத்தன் ஒழுங்கா இருந்துட்டா என்ன இந்த சொசைட்டி மாறிடவா, நான் ஒருத்தன் இந்த வேலையை சரியா செஞ்சுட்டா இது மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி விடுவோம். நிச்சயமா இது மிகப்பெரிய மாற்றத்தை என்ன பண்ணும், நிகழ்த்தும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. நாம எந்த அளவுக்கு கனிவோடு, எந்த அளவுக்கு மனம் உவந்து அந்த விஷயத்தை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சில விஷயங்கள் உடனடியாகவே, இப்ப சாலையில போயிட்டு இருக்கிறோம், குறுக்க ஒரு கல்லு கிடைக்குது, எல்லாருமே என்ன பண்றோம், கடந்து போறோம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் அதை விலகி போறோம். ஒரு கட்டத்துல என் மைண்ட் யோசிச்சு, ஒருவேளை நான் இதை கவனித்து விலகி செல்வது போல யாரோ ஒருத்தங்க கவனிக்காம வந்து அதுல மோதிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படிப்பட்ட ஒரு எண்ண ஓட்டம் என் வண்டி ஓரமா நிறுத்தி அந்த கல்லை தூக்கி போடக்கூடிய செயலை அந்த சாலையில போற 10-20 என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா பார்ப்பாங்க. அந்த 10-20 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் நாளைக்கு போறப்போ சாலையில ஏதோ ஒரு சில விஷயங்கள் கடந்துச்சுன்னா நிச்சயமா என்ன பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு தொத்து வியாதி மாதிரி, கான்டேஜியஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஒருத்தங்கிட்ட இருந்து ஒருத்தங்கிட்ட என்ன ஆகிட்டே இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை ஆழமா நான் மைண்ட்ல பதிவு செய்து வைக்கணும். நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன கனிவான செயல் கூட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை நான் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா நாளைக்கு எந்த ஒரு செயல் செய்யணுமோ என் வாயில இந்த வார்த்தை வரவே வராது. இதை நான் மட்டும் ஒழுங்கா செஞ்சுட்டா என்ன மாறிட போகுது, நான் மட்டும் சரியா பண்ணிட்டா என்ன ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து விட போகுது அப்படிங்கிற வார்த்தை என் வாயில வரவே
வராது. கனிவான செயல்களை செய்ய முற்படுவோம், மாற்றம் காண்போம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். விவாத பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஐபிஎஸ் ஐபிடி பார்க்கலாம். அதாவது சிலருக்கு சாப்பிட்ட உடனே மோஷன் போகணும்னு தோணும், சிலருக்கு வெளியில் சாப்பிட்டாலே ஒத்துக்கொள்ளாது, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம். பார்த்தீங்கன்னா ட்ராவலும் பண்ண அவங்களுக்கு தயக்கம், பயம் இருக்கும். இது அதிக பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இதெல்லாம் குடல் சார்ந்த பிரச்சனைகள். குடலில் நமக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் நிறைய உருவாக்குது, ப்ரோபயோட்டிக். அந்த உணவுகளை நம்ம எடுக்கணும். இப்போது சாதம் இருக்குது, அதில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க நைட்டில், பழைய சாதம். அது முடிந்தால் ஒரு மண் சட்டி, ஒரு மண் பாத்திரம், அதில் வச்சு அந்த சாதத்தை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. காலையில் எடுத்து அதை கரைச்சி மோர் போட்டு கொடுக்கலாம். தேவைப்படுறவங்க 2 சின்ன வெங்காயம் கடிச்சிக்கலாம், இல்லை வெங்காயம் கட் பண்ணி போட்டும் சாப்பிடலாம். இதுதான் காலை ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட வேண்டியது. அப்படி இல்லை, வெறும் அந்த தண்ணி மாத்திரம், பழைய சாதத்தில் இருக்கிற தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் மோர் கலந்து சாப்பிடும்போது நமக்கு நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள், அதாவது கோடிக்கணக்கில் உருவாகும். நம்ம உடம்புலையும் கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்குது. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இந்த கெட்டதை நமக்கு பிரச்சனை பண்ணுது. அந்த கெட்டதெல்லாம் வெளியேற்றணும். அப்போது நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் ப்ரோபயோட்டிக் உள்ள உணவுகளை நம்ம சாப்பிடணும். அப்போது அதுக்கு இது ரொம்ப ப்ளஸ். அதே போல் வில்வ பழம் இருக்கு இல்லையா, அது கூட உங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டோன்னே மோஷன் போகிறவங்க எடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த சாப்பிட்ட உடனே மோஷன் போகிற யாருக்கு தொந்தரவு இருக்கோ அவங்க கரிசலாங்கண்ணி கீரை மாத்திரம் பயன்படுத்தலாம். மற்ற கீரைகள் சாப்பிடக்கூடாது. கீரை சாப்பிட்டா அதனால இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகிறவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரே கீரை கரிசலாங்கண்ணி. அது மஞ்சள் அறுவெள்ளை எது கிடைக்குதோ அதை கூட சுத்தப்படுத்தி சமைச்சு சாப்பிடுங்க, பச்சையாக சாப்பிட வேண்டாம். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இதில் இந்த ஐபிடி வேறு, ஐபிஎஸ் வேறு. ஐபிடிங்கிறது ரத்தமாகவும் சீதமாகவும் வரும். இது 20-30 வயது உள்ள பெண்களுக்கு அதிகமாக வரும் ஐபிடி. ஐபிஎஸ் அப்படி இல்லை, எந்த வயதுன்னு இருக்கும், எப்போ வேணாலும் திடீர்னு வரலாம். இந்த பிரச்சனை உள்ளவங்க ஐபிடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஐபிஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடல் எடை குறையிறதுக்கு காரணம் இருக்கும். ஒருத்தர் மெலிஞ்சிட்டே போகிறாங்க, சொல்ல தயக்கம். குழந்தைங்க கூட சிலர் ஓப்பனாக சொல்லும், பெரியவங்க மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க. நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட பார்க்குறது, இல்லைன்னா மெடிக்கல் ஸ்டோரில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்றது, இல்லைன்னா சாப்பாட்டில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறது, இல்லைன்னா ட்ராவலை அவாய்ட் பண்ணிடுறது, இல்லைன்னா சாப்பிட்றதையே கொஞ்சம் தள்ளி போட்டு ஆஃபீஸ்க்கு போயிடலாம், அங்கே போய் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்லாம் இவங்களாம் தோன்றதெல்லாம் செய்வாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் சிகிச்சை முறைகள் இருக்கான்னா இருக்குது. ஆயுர்வேத மருந்து இருக்குது. இது தொடர்ந்து கொடுத்து அவங்க எடுத்தாங்கன்னா நிச்சயமாக ஐபிஎஸ்ஸும் ஐபிடியும் குணமாக்கக்கூடியது தான். ஏன்னா நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை உருவாக்கணும் நம்ம. அதுக்குண்டான உணவு முறைகள், அதுக்குண்டான மருந்துகள். அதில் தான் நான் உங்களுக்கு சொன்னேன், உணவுகளில் காரம் ஒத்துக்காது, புளிப்பு ஒத்துக்காது, புரியுதுங்களா? சில டைம் உங்களுக்கு வெளியில் எது சாப்பிட்டாலும் ஒத்துக்காது. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வெளியில் சாப்பிட்டாலே ஒத்துக்கல அப்படின்னு தான் ஜென்டலாக சொல்லுவாங்க. இது பாதிப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை, ஒரு 10 வயசு இருக்கும், ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் காலையில் பிரச்சனை வந்துடும். அவசர அவசரமாக டாய்லெட் போவார். பல நாள் ஸ்கூலுக்கு போகிற பஸ்ஸு வேனை மிஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, திட்டுவாங்க, இவ்வளோ நேரம் என்னடா பண்ணிட்டு இருந்த, முன்னாடியே போகக்கூடாது. அவருக்கு முன்னாடியே வந்துட்டு தான் போயிருப்பார். அவருக்கு இருக்கிற பிரச்சனை இது. அதை தெரிந்து நம்ம மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டு பக்காவாக எடுத்து
டயட்டும் கொடுத்து சில மாதங்கள் ஆகும், 2-3 மந்த்ஸாவது ஆகும் குணமாக. அது வரைக்கும் நம்ம தான் அன்பாக குழந்தைங்கள பார்த்து, பெரியவங்களுக்கும் அப்படித்தான் சின்னவங்களுக்கும் அப்படித்தான். அப்போது அதெல்லாம் பக்குவமாக பார்த்து கொடுக்கும்போது நிச்சயமாக ஐபிஎஸ்ஸும் ஐபிடியும் குணமாக்கும் வழிகள் இருக்கு. கடைபிடித்தால் நிச்சயமாக பலன் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பான நம்ம ஒரு வைத்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் மகிழ்ச்சியோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம் வாழ்வை மாற்றக்கூடிய நல்ல எண்ணங்கள் எதெல்லாம் நம்மளுடைய மைண்ட்ல இருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலா என்ன சொல்றாங்க? இதுவரை நம்ம பார்த்த எண்ணோட்டங்கள் எல்லாமே நம்மளுடைய மனசுல பதிவாயிருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழும் வாழ்க்கை ரொம்ப அழகா தெரியும். இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை அழகா தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எதற்காக வாழ்கின்றோம், அந்த நோக்கம் எதற்காக அப்படின்றத நம்ம அந்த பதிவு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய இலக்கை நோக்கி அழகாக செல்ல முடியும். நிச்சயமா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்திற்காக என்ன பண்ணிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில வந்து விழுந்ததுக்கு காரணம் வந்து எந்த ஒரு நோக்கமும் இல்லாம யாருமே இங்க என்ன பண்றதுல வரக்கூடியது கிடையாது. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஏதோ ஒரு நோக்கம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, நாம் நமக்காக வாழ்வதை போல பிறருக்காகவும் வாழ்வது. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த 2 கட்டளையில உன்னை நீயே நேசிப்பது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் நேசிப்பாயாக அப்படிங்கிற விஷயம். அப்போ இதுல ஒட்டு மொத்தமா எல்லாமே என்ன ஆயிருது, மாறிடுது. அந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறப்போ விவிலியத்தினுடைய பொன் விதி, இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அந்த பொன் அதை நீங்க விவிலியத்துல எடுத்து வாசிச்சாலே அந்த ஒரு கேப்ஷனுக்கு மேலன்னு பாத்தீங்கன்னா பொன் விதி அப்படின்னு என்ன பண்ணிருக்கும், கொடுக்கப்பட்டிருக்கும். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க. ஸோ இப்போ இதுதான் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம். அப்ப நான் எனக்கு மத்தவன் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருடைய விருப்பங்கள் வேற வேற இருக்கும். அப்போ எனக்கு ஒருத்தன் என்ன செய்யணும் நான் விரும்புறேனோ அதை நான் மத்தவனுக்கு என்ன பண்ணணும், செய்ய தொடங்க வேண்டும். இது போல ஒவ்வொருத்தரும் செய்ய தொடங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க எந்த ஒரு போட்டி பராமையோ பிரச்சனையோ எதுவுமே இருக்கவே இருக்காது. சோ அப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடக்கத்திலே சொன்ன மாதிரி நாம் என்னவாக ஆக விரும்புகிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம். அப்ப நம்முடைய எண்ணங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு. நம்ம எதை விரும்புகிறோமோ அதை நம்மளால இன்னொன்று பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப எந்த அளவுக்கு அந்த எண்ண ஓட்டத்தை நம்ம, பல பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த கடன் பிரச்சனை இருக்கு, அந்த கடனை அடைச்சிட்டு எப்படி நிம்மதியா வாழ்றேன் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த கடனை அடைத்து விட்டு அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான அந்த நிகழ்வுகள் கண்டிப்பா என்ன பண்ணும், லைஃப்ல நடக்கும். ஆனா பல நேரம் நம்ம என்ன பண்றோம், ஐயோ எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, இவங்க கடனை கேட்டு வந்தா எனக்கு எப்படி பதில் சொல்றது, நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது, இல்ல யாரை விட்டு நான் இல்லைன்னு சொல்றது, இப்படி போன்ற விஷயங்கள் தான் மைண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம், எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நாம் எதை எண்ணுகிறோமோ அது நம்முடைய வாழ்வாக மாறுகிறது. அப்ப நம்முடைய எண்ண ஓட்டத்தை மாற்றுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப அந்த எண்ண ஓட்டத்தை மாற்றுவதற்கு சில விஷயங்களை மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக அந்த எண்ண ஓட்டம் என்பது மாறிவிடும். அது என்னென்ன விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், சிந்தித்து பார்த்திருக்கிறோம். அந்த சிந்தித்த விஷயத்தை மனதில் பதிய வைத்து நம்மளோட எண்ண ஓட்டங்களை சரியான ட்ராக்கு கொண்டு போனா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில எதை விரும்புகிறோமோ அதை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளை யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். கோயம்புத்தூர் வில்லேஜ் நகரை சேர்ந்த கேப்ரியலா இன்று தனது 20ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அப்பத்தா, அம்மாச்சி, தங்கச்சி ஏஞ்சலினா, பென்னடிட்டா, மாமா, மாமி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மதுரையை சேர்ந்த ஆண்டன் ஜெரோனிகா இன்று தனது 6ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா எஸ்தர் ரோனிஷா, அப்பா ஜெர்சன், தாத்தா பாட்டி, செலின், ஜெயராணி, கேப்ரியலா, அக்வின், மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஐரின் கேப்ரியலா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜான் பீட்டர், அம்மா சோஃபியா, நான்சி, கொள்ளுப்பாட்டி இருதய மேரி, தாத்தாக்கள் வின்சென்ட், கார்த்திக், லூகாஸ், பாட்டிகள் அல்போன்ஸ் மேரி, செலினா மேரி, சகோதரர்கள் ஜோனா, கேப்ரியலா, சூசன்னா, கியா, சகோதரர் ஆரோன் கேப்ரியல், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஹெலினா பியர்ஸ் இன்று தனது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அஜின், அம்மா ஷெரின், தாத்தாக்கள், பாட்டிகள், மாமாக்கள், அத்தைகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மனு யாஷில் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சுசில், அம்மா சந்தியா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு திருப்பாடல் 121:7. ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார், அவர் உம் உயிரை காத்திடுவார். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களே, நமது எண்ணங்கள் நல்லதாக மாறட்டும், நமது வாழ்வு வண்ணங்கள் காணட்டும் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.
ஒரு வழியா காலேஜ் முடிச்சிட்டேன். எப்ப வேலைக்கு போற? ஐடி வேலைலாம் கஷ்டம்ப்பா. வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு இந்த கவலையே இல்லை, ஏன்னா நான் SLA இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 months ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதும் என்னோட ஐடி கேரியருக்கு நான் ரெடி ஆயிடுவேன். SLA Institute, right way to IT job. Contact 8870767784.